வணக்கம் நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். கடவுளின் கணக்கு நாம போடுறோம் 1000 கணக்கு. இவங்க இப்படி, அவங்க அப்படி, இது இப்படி, இது அப்படி, இது நமக்கு இப்படி வரும், இப்படி பண்ணா அப்படி போகும், இப்படி 10,000 கணக்குகள், லட்சம் கணக்குகள் மனசுல போடுறோம். என்ன நம்ம பிளான் போடுறோம். இதுல சில பேர் வஞ்சம், போட்டி, பொறாமை, கெட்ட எண்ணங்கள், கண் திருஷ்டி, இப்படி பலது மற்றவங்க மேல. அடுத்தவன் ஆடி கார் வாங்கினா நம்மளும் வாங்கிக்கணும், அவங்க சூடு போட்டா நம்மளும் போட்டுக்கணும், மொட்டை மாடியிலிருந்து குதிச்சா நம்மளும் குதிக்கணும். இந்த மாதிரி குணாதிசயமுடைய பல பேர் இருக்காங்க இந்த ஊர்லயே. இதுக்கு மத்தியில நல்ல வாழ்க்கைனா என்ன, புரிஞ்சுக்கிறதுனா என்ன, நிம்மதினா என்ன, இந்த மூணுத்துக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும், நிம்மதி இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள் வாழ்க்கை. நம்ம புரிஞ்சிக்காம போறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ தவிச்சுட்டே இருக்கும், ஆனா உணர்றது இல்லை. இது ஏன் இப்படி தவிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இல்லை, யோசிக்கிறது இல்லை. திருப்பி திருப்பி அதே தவறு, மறுபடி அதே ரிசல்ட், மறுபடி அதே கவலை, அதே அழுகை, அதே ரணம், அதே காயம். அது காதலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதுல இருந்து வெளில, சுழற்சி முறையிலிருந்து வெளில வரணும்னா கடவுளின் கணக்கு என்ன, நம்ம பத்தின, நம் உயிரை பற்றிய ரகசியம் என்ன, கடவுளின் கணக்கு என்ன, நம்ம ராசியுடைய கடவுளின் கணக்கு என்ன, நம்மளுடைய பிறப்பு ரகசியம் என்ன, தனித்துவங்கள் என்ன, இனிமேல் நமக்கு என்ன நடக்கும், என்ன பரிகாரங்கள், அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போறது மகத்தான மகர ராசி. மகர ராசி காலபுருஷனுடைய 10ஆம் வீடு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ராசி மகரம். தன்னுடைய வேலையை தானே கரெக்டா செய்யக்கூடிய, விடாமல் செய்யக்கூடிய ஒரு ராசி மகரம். இதுல விதி விலக்குகள் இருக்கு, விதி ஆகாதது. மகரத்துடைய பிறப்பு ரகசியம் என்ன? இப்ப மகரம் சனியுடைய ராசி, உங்க ராசிநாதன் சனி. இதுல உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் சனியுடைய வீட்டுல. மகரம் பிறப்பு ரகசியம் என்ன உங்களுக்கு புரியுமா? வைராக்கியம் தான் முக்கியமா. ஒரு ஒரு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா போறோம், அந்த வைராக்கியம் மனசுல தங்கிடும். கடைசி வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் அவங்க சொன்னது, அவங்களையும் உட்பட நான் ஜெயிச்சே தீருவேன். இது மகரம். அடுத்தது மகரம் சொன்ன உடனே பிறப்பு ரகசியம் என்ன தெரியுமா? ஊர்கோடியில ஒரு காணி நிலமாவது தாம் பேர்ல இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம், அது மகரம். அடுத்தது படாத துன்பத்தெல்லாம் பட்டாலும் வெளியில சொல்றது இல்லை, மனசுக்குள்ளேயே வச்சு அத வேலையில காமிச்சு விவரங்கள் சொல்லாம விஷயத்தை முடிக்கணும் நேக்கா, முடிச்சதும் எல்லோரும் புகழ்ந்திட நடக்கணும் ஷோக்கா. இந்த வார்த்தைகள் மகரத்துக்குரியது. இது முதல் பாதி வாழ்க்கையில இளமையில படக்கூடிய துன்பங்கள் மகரம் கணக்கில் அடங்காதது. இந்த துன்பத்திற்கு பிறகுதான் இரண்டாவது பாதி வாழ்க்கையில, குறிப்பா திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில மிகப்பெரிய உயரங்களை எட்டுகிறார்கள். மகரத்திற்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதாவது சாதாரணமா எந்த ஒரு வேலையும் எடுத்துக்கிறது இல்லை. அப்படி எடுத்தால் அதை ரொம்ப கணக்கச்சித்தமா முடிக்கிறதுல மகரத்துக்கு நல்ல ஒரு நிலை உண்டு. மகரத்துக்கு தெய்வ பக்தி என்பது அதிகமாக உண்டு. அதை விட ரொம்ப பக்தியானது தாம் பெத்தவங்க மேல. மகரத்துக்கு தன்னுடைய தன்மானம், சுய கௌரவம் உச்சகட்டமா தேவைப்படும். எந்த நிலையிலும் எதிராளிய கண்ணா பின்னான்னு பேச சிலர் தயங்குவார்கள் மகரத்தில். எவ்வளவு பெரிய கடினமான பாதையை தேர்ந்தெடுத்தாலும் லட்சியத்தை அடையிற வர மகரம் உறங்காது. அதுதான் மகரத்துடைய ஸ்பெஷாலிட்டி. இதெல்லாம் மகரத்துடைய பிறப்புடைய ரகசியம். இப்ப மகர ராசிக்காரனுடைய மிகப்பெரிய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதை வச்சுதான் கடவுளுடைய கணக்கு. இதெல்லாம் நாம சொல்றது இல்ல, கடவுள் இந்த ராசிக்கு இதெல்லாம் விதிச்சிருக்காரு, அவருடைய கணக்கு இதுதான். இனிமே என்ன நடக்க போகுது அதெல்லாம் பத்தி பேசுவோம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பலம் பொறுமை, மிகப்பெரிய பலவீனம் பிடிவாதம். பலம் சனிக்கு இருக்கக்கூடிய கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால பொறுமை வந்துடும், டியூட்டி கான்சியஸ், கடமையை கரெக்டா செய்யக்கூடியது. பலவீனம் என்பது பிடிவாத குணம். அவிட்ட நட்சத்திரம் இந்த ராசியில வரதுனாலேயோ என்னவோ முதல் 2 பாதங்கள்
பிடிவாதம் என்பது வந்துடுது. பிடிவாதம் ஏன்? எல்லாத்துக்கும் பிடிவாதம். ஆனா வெளியில காமிச்சிக்கவே மாட்டாங்க இவங்க பிடிவாதக்காரங்கன்னு. ரொம்ப நெருக்கமா பழகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பிடிவாதம் இருக்கே, வாதம்னா என்ன, பிடிவாதம்னா என்ன? வாதம்னா அர்த்தமுள்ள ஒரு விஷயத்தை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு செய்யறது வாதம். தான் ஒரு விஷயத்தை நம்புறது, இது இப்படிதான் அப்படின்னு மைண்ட பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்காக அது தப்பாவே இருந்தாலும் வாதாடுறது பிடிவாதம். இந்த பிடிவாதம் என்பது என்ன? பல மனிதர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நஷ்டங்களையும் மிகப்பெரிய லாஸ் அதெல்லாம் ஏற்படுத்தி இருக்கு, துயரங்களையும் ஏற்படுத்தி இருக்கு. சிறு சிறு குணாதிசய மாற்றங்கள்னால வாழ்க்கையில பெரிய அளவுல எல்லாராலையும் உயர முடியும். அதே மாதிரி மகரத்துடைய பலம், ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினைச்சிட்டா எதற்கும் காம்ப்ரமைஸ் கிடையாது, முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரு ராசி தான் அந்த மகரம். அதே சமயத்துல போட்டின்னு வந்துட்டா யாராக இருந்தாலும் அந்த போட்டியை போட்டியா பார்க்கக்கூடியது, பொறாமை இல்லாம பார்க்கக்கூடியது மகரம். உழைக்கிறதுக்கெல்லாம் அஞ்சுறது இல்லை. எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி அதை வாங்கி செஞ்சு முனைப்பா செஞ்சு அதுல நல்ல பேர் எடுக்கணும்னு கன்சிஸ்டன்டா, அதாவது தொடர்ச்சியா ஒழுங்கா வேலை செய்யறது மகரம். அதாவது எந்த ஒரு செயலை செய்யும் போதும் தன்னை மாத்திக்கவே மாட்டாங்க. ஒரு செயலை செஞ்சாங்கன்னா அது ஒரு பிளான் இருக்கும், திட்டம் இருக்கும். அந்த திட்டம் எப்படியோ அதுல இருந்து டீவியேட் ஆக மாட்டாங்க, வெளியில வர மாட்டாங்க. அந்த திட்டம் எப்படியோ, எப்படி அந்த திட்டத்தை பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி நிறைவேற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க மகரம். இன்னொரு விஷயமும் இருக்கு, தான் போட்ட திட்டம் யாருக்குமே தெரியாது, அது தெரியாம நடந்துக்கக்கூடியது மகரம் தான். ஊரெல்லாம் ஒரு வழி அப்படின்னா ஒன்றரை கண்ணனுக்கு ஒரு வழின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மகரத்துக்கு தனியான ஒரு வழி இருக்கும், அந்த வழியில சிறந்தும் விளங்குவாங்க. அதுதான் அதனுடைய சுவாரஸ்யமே. இப்ப மகரம் காலபுருஷனுக்கு கர்மஸ்தானம். இங்க குரு நீச்சம் ஆயிடுவாரு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். செவ்வாய் உச்சமாவாரு. இல்ல பாருங்க, குருவும் செவ்வாயுமே நட்பு கிரகம் தான். குரு மட்டும் நீச்சம், செவ்வாய் மட்டும் உச்சம். இது எப்படி? இது தன் ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி நீச்சம், தன் ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்ததிபதியும் செவ்வாய் விரோதி உச்சம். இல்ல எவ்வளவு ஒரு டைனமிக்ஸ் பாருங்க. அதாவது செவ்வாய் உச்சம் பெறதுனால இந்த ராசியில பிறந்தவர்கள் காரியவாதிகளா இருப்பாங்க. அது ஒரு பலவீனம் சில சமயங்கள், சில சமயம் பலம். காரியவாதிகள்னா தனக்கு ஒரு வேலை நடக்கணுமா என்னவும் செய். இந்த குணாதிசயத்துல எல்லாரும் இல்ல, இதுல விதிவிலக்குகள் உண்டு. ஆனா இந்த குணாதிசயத்துல கொஞ்சம் மாத்திக்கணும் மகரம். இந்த ராசியில பிறந்ததுனால என்னவோ புகழ்பெற்ற வக்கீல்கள், நீதிபதிகள், அதாவது ஒரு அரசாங்கத்துல மிகப்பெரிய தலைவர்கள், அது மாதிரி சட்டத்தை இயற்றக்கூடிய நபர்கள், அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் மகரத்துல பிறக்கிறார்கள். மருத்துவர்கள் மகரத்தில் பிறக்கிறார்கள். சிறந்த விளையாட்டு வீரர்கள் மகரத்தில் பிறந்தே இருக்கிறார்கள். இனிமேல் கடவுளின் கணக்கு, பிறப்பு ரகசியம், தனித்துவம் எல்லாம் பார்த்தோம். இனிமேல் மகரத்துக்கு என்ன நடக்கும்? உபஜயஸ்தானம் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 7.5 சனியிலிருந்து விடுபட்டு போயாச்சு மார்ச் மாசத்துக்கு அப்புறமா. அடுத்தபடியாக 5ல இருந்த குருவும் 6ல வந்தாச்சு. மகரத்துக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்துல ராகுவும், மகரத்துக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு கேதுவும் வந்தாச்சு. இப்ப 8ல கேது, 2ல ராகு, 3ல சனி, 6ல குரு, அதிசார குரு. 6ல இருக்கக்கூடிய அதிசார குரு, அதாவது 12ஆம் அதிபதி 6ல உச்சம் பெறுவதனால், அதிசார குருவாக இருப்பதனால் மகரத்துக்கு இந்த தங்கம்னா கோல்டன் எரா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் தான் மகரத்துக்கு. தனிப்பட்ட ஒருவருக்கு மகர ராசியிலிருந்து எனக்கு மட்டும் நல்லா இல்லை, நீங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னா உங்க ஜாதகத்துல தான் பிரச்சனை. ஒட்டுமொத்த மகர ராசிக்கு சூப்பரா இருக்கு. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்ப்பதற்கான விஷயங்களை எங்களை தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணி என்னால துல்லியமா உங்களுக்கு என்ன செஞ்சா எது நல்லது நடக்கும், எப்படி ஜெயிக்க முடியும், பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது துல்லியமா சொல்ல முடியும். ஆக இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நல்லா நடக்கும், இனிமேல் நல்லதுதான் நடக்கும். அதாவது உபஜயஸ்தானத்துல சனி 3, 6, 11, 12ல சனி யோகம், 2ல இருக்கக்கூடிய ராகுனால கண்டிப்பா வாய் தகராறு, வாயினால் தவறான வார்த்தைகள் போய் மாட்டிக்க கூடியது, வாயினால் சில பிரச்சனைகள், வார்த்தைகளினால் சில வம்பு வழக்குகள்ல மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ப சாந்தி பண்ணணும். காளஹஸ்தி கோவிலோ அல்லது ராமேஸ்வரமோ அல்லது திருநாகேஸ்வரம் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடியதோ இங்கெல்லாம் போய்
சர்ப சாந்தி பண்ணணும். கண்டிப்பா கால சர்ப ஹோமம் பண்ணணும். நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணா உங்களுக்கு நாங்க கைட் பண்ண முடியும், நாங்க கூட பண்ணி தர முடியும். இந்த 8ல இருக்கக்கூடிய கேதுவினால கண்டிப்பாக உடல் நிலையில சில மாறுதல்கள் இருக்கும். சிறு மைனர் சர்ஜரிஸ், ஆபரேஷன் நடக்க வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பயப்படும்படியா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சரியாயிடும். தற்காலிகமாக சில உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம். இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தோட சேர்ந்து, குடும்பத்தோட சேர்றதே கஷ்டம், இன்னைக்கு ஒரு ஆளே குடும்பம் சொல்ற அளவுக்கு இருக்கு. குடும்பத்தோட சேர்ந்து திருச்செந்தூர் போய் முருகனை சிவசுப்பிரமணிய சுவாமியை பார்த்து அங்க பஞ்சலிங்கத்தை தொட்டு வணங்கி முருகனுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும். மகர ராசிக்கான துல்லியமான மந்திரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரம் தான் நம்ம சொல்லணும். ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். பல தடவை இந்த மந்திரத்தை சொல்லிருக்கீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தாரக மந்திரம். இது மகரம் மற்றும் கும்பராசி நேயர்களுக்கு சனீஸ்வர காயத்ரி மந்திரம். இதை பல தடவை சொல்றது உங்க மனசுல பதியணும். இந்த மனசுல பதிய இதை நீங்க சொல்ல சொல்ல வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், மனதளவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இதற்கு கணக்கே இல்லை. மேலும் இந்த நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த நட்சத்திரத்துல பிறந்த நட்சத்திர அதிபதிகளை வணங்குவது மிக நல்ல பலனை தரும். இன்னொரு பரிகாரம், ஆஞ்சநேய சுவாமி கிட்ட மட்டும்தான் சனி பகவான் வேலையை காமிக்க முடியல. அப்ப ஆஞ்சநேய சுவாமியை நீங்க போய் என்ன பண்ணணும், அவருக்கு வடமாலை சாத்துறதோ இல்ல வழிபடுறதோ, புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதாம் அஜாத்தியம் வக் பதுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணத் பவேத், இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். இது எல்லாத்தையோட சிறந்த பரிகாரம்ங்கிறது அருகம்புல்ல விநாயக பெருமானுக்கு சாத்தி மனதார நம்ம மனசுல இருக்கிற எல்லா குறையும் சொல்லி வழிபடக்கூடியது. தவிர உங்க பிறப்பு ஜாதகம், இப்ப நம்ம சொன்னதெல்லாம் பொது பலன்கள். கடவுளின் கணக்கு ராசிக்கு மகரத்துக்கு எப்படி இருக்கும், பிறப்புல இருந்து சொல்ற ரகசியம் தனித்துவம் பேசணும். உங்க ராசிக்கு என்ன, உங்க ஜாதகத்துக்கு என்ன, உங்களுடைய பிறப்பு ரகசியம் என்னன்னு அப்படின்னு பார்த்தா, உங்க ஜாதகத்தை நீங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் நாங்க ஆன்லைன்லயே கொடுப்போம். கொடுத்து உங்களுக்கான வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத துல்லியமா கணிச்சு சொல்ல முடியும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்து வரும் வேறொரு சந்தர்ப்பத்துல வேறொரு நிகழ்ச்சியில உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.